இனிய வணக்கம். படர் மெலிந்திரங்கள் என்ற 117வது அதிகாரத்தில் 7வது குறள் நாம் பார்க்க இருக்கிறோம். 1167. காம கடும்புணல் நீந்தி கரை காணேன் யாமத்தும் யானே உளேன். ஒரு நல்ல காதல் நெஞ்சு தலைவியோடது. இந்த பிரிவு அவளால் தாங்க முடியல. அப்போது அந்த தலைவி எவ்வளவு அழகாக தன்னுடைய அந்த உளத்தில் எழக்கூடிய அந்த உணர்வுகளை அழகாக உருவகப்படுத்தி செல்லுகிறார். என்னுள்ளே எழக்கூடிய அந்த ஏக்க உணர்வுகள் ஒரு கடல் போல விரிந்திருக்கிறது. காம கடும்புணல் என்றால் பெரும் வெள்ளமாக அது இருக்கிறது. சும்மா கொஞ்சமாக இருந்தால் அடக்கிடலாம். வெள்ளம் போல கடும்புணலாக இருக்கிறது. அதில் நீதி வரலான்னா, அதுலேருந்து தாண்டலான்னா என்னால் முடியல. அதில் மீண்டு வரணுன்னா முடியல. அந்த வெள்ளத்தில் சிக்கிக்கொள்கிறேன். சாதாரண வெள்ளம் தான் வந்துடலாம். இது கடும் புனல், பெரு வெள்ளம். அதனால் எனக்கு அடுத்தது என்ன செய்ய முடியல, பரிதவிக்கின்றேன். யாமத்தும் நள்ளிரவிலும் நான் தூங்காமல் இருக்கிறேன். தூக்கம் வரல. எப்படி வரும்? மன அமைதியாக இருந்தால் உறக்கம் வரும். அந்த உள்ளத்துள்ளே ஏக்கம் இருக்கிறது. பிரிவை நினைத்த அந்த பிரிவிலே இருக்கக்கூடிய அந்த தாக்கம் இருக்கிறது. பிரிவு தாக்கமும் ஏக்க தாக்கமும் அந்த இருமுனை கத்திகளாக அவளை அப்படியே குத்திக்கிட்டே இருக்கு. அதனால தூக்கம் வரல. புரண்டு படுக்கிறா. தூக்கம் வரல. அதனால யாமத்தும் நள்ளிரவிலும் நான் தனியளாய் இருக்கிறேன். இப்போ என்ன அளவு அந்த அவளுடைய எண்ணமும் அந்த வார்த்தையும் ஒன்றிணைத்து இருந்தால் அதை அவள் அந்த தலைவி சொல்ல முடியும். தலைவனை அவள் நேசித்திருக்க வேண்டும். தலைவனும் அந்த நேசத்திற்கு உரியவனாக இருத்தல் வேண்டும் என்ற இந்த ஒரு உயர்நோக்கு சிந்தனையை இந்த குறள் நமக்கு அறிவித்து கொண்டிருக்கிறது என்றால் மிகையாகாது என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக இதய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.